ஹலோ நண்பர்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, லைவுக்கு வர்றது எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ வர்றவங்க மறக்காமல் நம்ம லைவை ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, லைவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய நண்பர்கள் வரட்டும். அடுத்து நம்ம லைவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. லைவ் கொடுக்காம பார்க்காதீங்க. ஸோ ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? அடுத்து நாங்கள் கேட்க போகிற கேள்விகளுக்கு உங்கள் ஆன்சரை தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? விடுகதைகள் அண்டு பிக்சர் கொடுத்து சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆன்சரை 1, 2 அப்படி கொடுங்க. 1வது கேள்வினா 1ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். 2வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 2ன்னு போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் எந்த விடுகதைக்கு ஆன்சர் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்துடாதீங்க, லைவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். வாங்க. முதல் விடுகதைங்க. ஸோ தவளை இல்லாத நீர் எது? இதுதான் உங்களுக்கான முதல் விடுகதைக்குள்ள கேள்வி. நல்லா யோசிங்க. தவளை இல்லாத நீர் எது? யோசித்து பாருங்கள், நல்லா யோசிங்க. என்ன நீர், என்ன நீரில் தவளை இருக்காது அப்படிங்கிறத உடனே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் டைம் தான், சீக்கிரம் அடுத்த கேள்வி போக போகிறோம். ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தவளை இல்லாத நீர் எது? முதல் விடுகதைக்குள்ள ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்கள். தவளை இல்லாத நீர் எது? ஓகே, 2வது கொஸ்டின் போகலாம். ஓகே, இந்த 2 பிக்சர் இருக்கு இல்லையா? இந்த 2 பிக்சரை சேர்த்து ஒரு வேர்டு வரும். ஸோ என்ன வேர்டு? கெஸ் த வேர்டு. அது என்ன வேர்டுங்கிறத உடனே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் 2 வேர்டை நீங்கள் தமிழில் யோசிங்க, இங்கிலீஷில் யோசிங்க, என்ன வேணாலும் யோசிங்க. ஆனால் 2 பிக்சரையும் சேர்த்தா ஒரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தைங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் நல்லா யோசிங்க. கொஞ்சம் டைம் தான் இருக்குது, முடிய போகிறது. அதற்குள்ளே என்ன வேர்டு, இந்த வேர்டு என்ன வேர்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்தது 2வது விடுகதை தாங்க. என்ன விடுகதைனா, எல்லோருக்கும் பிடித்த வழி என்ன வழி? ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விடுகதை 2வது விடுகதை, எல்லோருக்கும் பிடித்த வழி என்ன வழி? ஓகே, கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2வது விடுகதைக்குள்ள ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முன்னாடி கேட்ட விடுகதைக்கு தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணலாம், அந்த பிக்சருக்குள்ளே விடுகதை தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்க நண்பர்களே, டைம் முடிய போகுது. சீக்கிரம் ஆன்சர் பண்ணிட்டீங்களா?